வணக்கம்ங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலதான் மேக்கப் போட முடிஞ்சு. ஏன்னா சமையல் வேலை அம்புட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள்னு 50 பேர் வாழ்த்து சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு 17வது கல்யாண நாள். இந்த திருமண நாள்ல எனக்கு எடுத்த சேலை நல்லா இருக்கா? இருங்க அப்படியே பேக் சைடு பூ நல்லா இருக்கா? எல்லாத்தையும் வச்சு ரெடி ஆயிட்டேன். இன்னும் வீட்டுக்காரர் வந்தவொடனே காலில் வந்து கும்பிட்டு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட வேண்டியது. கல்யாண நாளுக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? கேக் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏதாவது கிஃப்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். என்னடி அப்படின்னு கேட்க மாட்டேன். எனக்கு என் புருஷனுக்கு நான் ருசி பசியா சமைச்சு போட்டு நல்லபடியா புருஷனை பார்க்கணும்னு நினைப்பேன். இங்க வாங்க என்னென்ன இன்னைக்கு சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா உளுந்த வடை, அதுக்கப்புறம் இது ஒரு கூட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்ட கூட்டு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டு நல்லா காட்டு சாம்பார், அதுக்கப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் பாயாசம், அம்மா பாயாசம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இதெல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சுருக்கேன். எதுக்கு? வீட்டுக்காரர் வந்தவொடனே நல்லா வயிறார சாப்பாடு போடணும். கல்யாண நாளுக்கு எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, பூ வாங்கி கொடு, பொட்டு வாங்கி கொடு, நானாக அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே இன்றைக்கி எனக்கு திருமண நாள், என் திருமண நாளில் நானே சந்தோஷமாக இருந்துக்கிறேன், நானே குஷியாக இருந்துக்கிறேன். இப்படி சமைக்க, இப்படி சேலை எடுத்துக்கிட்ட, இப்படி பூ வைக்க, இப்படி சந்தோஷமாக இருந்துக்கிருவேங்க. என்னை மாதிரி நீங்களும் நல்லபடியாக குடும்பம் நடத்துங்க. எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய குடும்பங்களும் இப்படி நல்லபடியாக என்னையை போல் உங்கள் குடும்ப பிள்ளைகளும் பெரிய பெரிய மனசை பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளை ஊட்டியை நல்லா இருக்கட்டும். கொஞ்சம் வயசில் கல்யாணம் முடிச்ச பிள்ளைய பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருங்க என்னைய மாதிரியே. வீட்டுக்காரர் வந்தவொடனே சாமியை கும்பிட வேண்டியதே. அம்பிடுத்தே வேலை முடிஞ்சு எல்லா